வணக்கம். முத்துவும் மீனாவும் கிராமத்திலே கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே, பாட்டி ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க. அவங்க உறவினர்களுக்கு எல்லாமே சொல்லி அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி எங்கள் சொந்தக்கார பையனுக்கு எங்கள் வீட்டில் வச்சு தான் கல்யாணம். எல்லோரும் வந்துடணும்னு சொல்லி ஊரையே அழைக்கிறாங்க. எல்லோரும் வந்துருவோம் அண்ணாச்சிரம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி, அண்ணாமலை நீங்கள் முந்தின நாளே வந்துடுங்க எல்லோரும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாம்மா வந்துடுவோம்மா அப்படின்னுட்டுருக்காங்க. இங்கே முத்து மீனாவும் தன்னுடைய வேலைகள் எல்லாம் இருக்கிறதுக்குள்ளே வேலையை பார்க்குறாங்க. இங்கே மனோஜும் கிராமத்துக்கு வரணும் வைக்கணும்னு சொல்லி முத்து சொல்கிறாப்புல. நான் பிஸ்னஸ் மேன், நான்லாம் வர முடியாது வைக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, அண்ணாமலை இங்கே பாரு மனோஜ், நம்ம இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது மீனா வீட்டில் போய் தான் எல்லோரும் இருந்தோம். அப்படிங்கும்போது நான் எங்கேப்பா வந்தேன் அப்படிங்கும்போது, நீ வரலனாலும் உங்கள் அம்மா நாங்கள் எல்லாம் அங்கே தானே இருந்தோம். அப்படி இருக்கும்போது நம்ம சொந்தக்கார பையன் நம்ம வீட்டில் உள்ள கல்யாணம், அதுபோக நம்ம பாட்டி வீட்டில் தான் நடக்குது. நீ வரலைன்னா கண்டிப்பாக பாட்டி ஏதாவது சொல்லுவாங்க, அது நல்லா இருக்காது, நீ வந்துரு அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. மனோஜ் கடையில் போய் உட்காந்துட்டே இருக்கிறாரு. எல்லோரும் ஜோடி ஜோடியாக ஆகுறாங்க. நம்மளுக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதே. ரோகிணி எனக்கு அவளுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு போகிறேன்னு சொல்கிறான். ஆனால் பணம் கேட்குறாள். என்ன பண்ணுறது? பணமும் நம்மகிட்ட ரெடி ஆகலையே. அப்படி பணம் ரெடி ஆனாக்கா ரோகிணி நம்மளுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டு போயிடுவா. நம்ம பேசாமல் அந்த பணக்கார பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு ஜேன்னு இருக்கலாம்னு பார்த்தா ஒன்றும் நடக்க மாட்டாங்குதே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்போ ஜோசியக்கார் வராரு. என்னங்க நான் சொல்லதெல்லாம் நடக்குதா அப்படிங்கும்போது, நீங்கள் சொல்லதெல்லாம் நடக்குற மாதிரி இருக்குது, ஆனால் அங்கங்கே நின்றுக்கிடுது அப்படிங்கும்போது, அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னா எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. என்ன சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் இன்றைக்கி எல்லோரும் தூங்கின பிறகு ஏதாவது ஒரு வித்தியாசமான கதை செய்யணும் அப்படிங்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. இந்த ஊரையே சுற்றி வரணும் எல்லோரும் தூங்கின பிறகு அப்படிங்கிறாங்க. உடனே சுற்றலைன்னா நீங்கள் எப்படியே தான் இருப்பீங்க அப்படிங்கிறாங்க. நைட்டு எல்லோரும் தூங்கின பிறகு நைஸாக எழுந்திரிச்சி ஒரு 3 மணி வாக்கில் வராரு. அங்கே பார்த்தா இருட்டாக இருக்குது. இருட்டை பார்த்தோன்னே பயந்து போய் வீட்டுக்குள்ளே ஓடிடுறாரு. ஆகா, ஜோசியக்கார் வேறு சொன்னாரே, அந்த இதில் நீ ஊரை சுற்றினா தான் நீ பணக்காரன் ஆக முடியும்னு சொல்லிட்டு நீ போக முடியல, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசனையாக இருக்கார். அப்போ நினைக்காரு, நம்ம பணக்காரனே ஆக முடியாதா? பாரு, இந்த முத்து அவனும் சம்பாரித்து இந்த வீட்டையும் மீட்டுட்டான், கடனையும் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்ருக்கான். மச்சின கல்யாணத்துக்கு பணம்லாம் சேர்த்து வச்சுருக்குறான். நம்ம அந்த பணத்தை எடுக்க முடியுமான்னு பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி அங்கே மீனா ரூமுக்குள்ளே போகிறாரு. கரெக்டாக மீனா எந்திரிச்சிடுறாங்க. ஏங்க யாரோ வந்திருக்காங்க அப்படின்னோடனே அம்மா முத்து எந்திரிச்சிட்டு, டே இங்கே என்னடா பண்ணுற அப்படிங்கும்போது, டே ஏன் ரூமுன்னு மறந்து வந்துட்டேன்டா, முன்னாடி இங்கே தானடா இருந்தேன் அப்படிங்கிறாங்க. சரி போ அப்படிங்கிறாங்க. அந்த அளவு காலில் போய் உட்காந்துருக்காங்க. நல்ல வேலை லேசாக போச்சு, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்கும்போது, மனோஜ் காலையிலே சாப்பிடாமல் விரப்பிட்டு கடைக்கு போயிடுறாங்க. ஏங்க மனோஜை பார்த்தீங்களாங்க அப்படிங்கிறாங்க. நான் எங்கே பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. நம்மளை காலையிலேயே அவன் கடைக்கு போயிட்டான் போலக்குங்க, சாப்பிடாமே போயிட்டான். அந்த மீனா சாப்பாடு இன்னும் ரெடி பண்ணலைங்க, வைக்கலங்க அப்படிங்கும்போது, மீனா ரெடி பண்ணலையா? மணி தெரியுமா? மணி 7 மணி தான் ஆச்சு. நம்ம எல்லோரும் 8 மணிக்கு தான் சாப்பிடுவோம். மீனா பிள்ளைக்கும் கல்யாண வேலை இருக்கும், அவங்க சொந்த பந்தத்தெல்லாம் சொல்லணும். அப்படி இருக்கும்போது அவள் சமைச்சிக்கிட்டு இருக்க முடியாது. ஏன் நீ சமைச்சானே அப்படிங்கும்போது, நானாக சமைக்க முடியும்? நானாக சமைக்க முடியாது அப்படின்ட்டு இருக்கும்போது, மாமா நானே சமைச்சிட்றேன்னு சொல்லி சமைச்சி வச்சுட்டு கொடுத்துட்டு சொல்லிட்டு போகிறாங்க. எங்கள் சொந்தக்காரங்கிட்ட எல்லார்ட்டையுமே நான் சொல்லிட்டு வரேங்க, அதுபோக கொஞ்சம் வியாபாரம் இருக்குது, அதையும் நான் முடிச்சுட்டு நான் ஒரு 3 நாளைக்கு வரமாட்டேன், என் ஃப்ரெண்டு தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறேங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் சொல்லிட்டு வா, நான் கூட ஸ்டாண்டுக்கு போய்ட்டு யார் என்ன வேலை செய்யணும்னு சொல்லிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. என்ன சரிங்க அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜ் கடையில் உட்காந்துருக்கும்போது ரொம்ப யோசிக்கார். எல்லோரும் ஜோடி ஜோடியாக இருக்காங்க, நம்ம தான் எப்படி இருக்கோம். ரோகிணிகிட்ட எப்படியாவது ரொமான்ஸாக பேசி அவள் பணமே வேண்டாம், நான் பேப்பரில் எழுதி தரேன்னு சொல்லுற அளவுக்கு பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வீட்டுக்கே போயிட வேண்டியதான்னு சொல்லி ரோகிணி வீட்டுக்கு கிளம்புறாரு. இங்கே மீனாவும் அதே தெருவில் பூ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலவங்ககிட்ட தகவல் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் 3 நாளைக்கு வரமாட்டேன், என் ஃப்ரெண்டு தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ரோகிணி வீடு தான் சொல்லி அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்குள்ளே போயிருந்தாங்க. அங்கே மனோஜை பார்த்தோன்னே ஒரு ஆள் வந்தார், வாங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு மனோஜை போட்டு வெளுன்னு வெளுக்காங்க. அங்கே சவுண்டு கேட்டவுடனே ரோகிணி பார்க்காங்க. என்ன மனோஜ் அப்படிங்கிற. ரோகிணி ஒன்றை பார்க்க தான் வந்தேன், இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. என்னம்மா இது என் வீட்டுக்காரர் தான் அப்படிங்கும்போது, என்னம்மா வீட்டுக்காரங்க? உன் வீட்டுக்கார் துபாயில் இருக்கார், அப்படி இருக்கார் இப்படி இருக்காருன்னு சொன்னேன், இப்போ நான் உன் வீட்டுக்காரங்கிற, நீனும் இவரு என்ன பேசுகிறீங்களா வைக்கிறீங்களா அப்படின்ட்டு இருக்கும்போது சரியான கூட்டமாக இருக்கும். அப்போ மீனா என்ன கூட்டமாக இருக்குது அப்படின்னு, ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ஆள் பூந்துட்டாரா, அதான் வெளுன்னு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, இப்போ காக்கி சட்டக்காரரை வர சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதான் வராங்க அப்படிங்கிறாங்க. அங்கே காக்கி சட்டக்காரங்களும் வந்துடுறாங்க. அப்போ மீனா கரெக்டாக போகும்போது, இவரா அப்படிங்கிறாங்க. என்ன மீனா உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. தெரியும் அப்படிங்கிறாங்க. இவங்க எப்படி தெரியும் அப்படிங்கும்போது, என் வீட்டுக்காரோட அண்ணன் தான்,
உங்கள் வீட்டுக்காரோட அண்ணனா அப்படிங்கிறாங்க. என்ன இருக்காங்களா இவங்க தான் பஞ்சாதி அப்படிங்கிறாங்க. என்னது இந்த பிள்ளையோட புருஷனா அப்படிங்கிற. ஆமாம் அப்படிங்கிறாங்க. எதுக்கு வந்த அப்படின்னு கேட்குறாங்க மனோஜ். இல்லை வீடு தெரியாமல் தான் வந்துட்டேன், நான் ரோகிணியை தான் பார்க்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. இதை நீ முதல்ல சொல்ல வேண்டியதானே அப்படிங்கும்போது, என்ன எங்கே சொல்ல விட்டீங்க அப்படிங்கும்போது, சரி சரி வாங்க எதனால் ஸ்டேஷனில் பேசிக்கலாம்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு கூட்டி போயிருந்தாங்க. அங்கேருந்து மீனா ஃபோன் அடிக்கிறாங்க. ஏங்க உங்கள் அண்ணாச்சி வந்து ஸ்டேஷன் கூட்டி போயிருக்காங்க அப்படிங்கும்போது, என்ன மீனா என்னாச்சு அப்படிங்கும்போது, ஏங்க இந்த தெருவில் நான் பூ கொடுக்க போனேன், அங்கே ரோகிணியை பார்க்க போயிருப்பார் போலுக்கு. ரோகிணி வீடு மாதிரியே பக்கத்து வீடு இருந்தோன்னா பக்கத்து வீட்டுக்குள்ளே போயிட்டார் போல். அந்த வீட்டில் நைய புடச்சி ஸ்டேஷனில் கொண்டு விட்டுட்டாங்க. நம்ம ஸ்டேஷனில் போய் தாங்க கூப்பிடணும் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை விஜயாக்கெலாம் தகவலை சொல்லி ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸ்டேஷனில் போய் சார் நான் மனோஜோட அப்பா அப்படிங்கிறாங்க. ஏங்க இப்படி வளர்த்து வச்சுருக்கீங்க? பஞ்சாயத்து பார்க்க போனால் ஃபோன் பண்ணிவிட்டு போக வேண்டியதானே, வீடு மாதிரியே அது பவளையில், அதுவும் நல்லா இருக்கும்போது தெரியாதா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அவங்க 2 பேரும் பிரிஞ்சு தான் இருக்காங்க, புருஷன் பஞ்சாயத்து கிடையாது அப்படிங்கும்போது, அவரை பார்க்க இவங்க எதுக்கு போகிறாங்க அப்படிங்கும்போது விஜயா சரியான கடுப்பாகிறாங்க. நீ எதுக்கிட்ட அந்த ரோகிணியை பார்க்க போனேன் அப்படிங்கும்போது, இல்லைம்மா ரோகிணிகிட்ட எப்படியாவது பைய பேசினா அவர்கிட்ட கொஞ்சம் ஐஸ் வச்சா கண்டிப்பாக பணமே வேண்டாம், நான் இந்த பேப்பரை எழுதி கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லிடுவான்னு பார்த்து தான் போனோம்மா. கடைசியில் அவள் வீடு மாதிரியே இருந்தோன்னா பக்கத்து வீட்டுக்குள்ளே போயிட்டேன், அவங்க நையை புடைச்சி கொண்டு விட்டாங்க, நீ தான் எப்படியாவது இங்கேருந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், ஏன்டா இப்படி பண்ணுற? அந்த முத்து மீனாவும் நீ ஒன்றுத்துக்காகாமல் ஆகணும்னு நினச்சவங்க என்னெல்லாமோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. விஜயா, இங்கே மனோஜ் என்ன பண்ணி வச்சுருக்கான்னு என்ன பேசிகிட்டு இருக்க? இதுக்கு முத்துக்கு மீனாவுக்கு என்ன சம்மந்தம்? மீனா ஃபோன் பண்ணதுனால தான் நீங்கள் பார்க்க முடியுது, இல்லைனா மனோஜ் உள்ளே தான் இருக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற. ஒழுங்கு மரியாதையை சொல்லி கூட்டி போங்க, இன்னும் இந்த மாதிரி வச்சுக்கிட வேண்டாம்னு சொல்லுங்கள், இன்னும் வச்சுக்கிட்டார் அப்படின்னா உள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கும்போது ரோகிணி வெளியே நிற்காங்க. மனோஜ், நீங்கள் என் மாதிரி இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்கன்னு தெரியாது மனோஜ் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி அது அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏய் உன் மேலாம் பாசமெல்லாம் வைக்கல, ஏன்னா நீ சீக்கிரம் அவனுக்கும் உனக்கும் சம்மந்தம்லாம் எழுதி கொடுத்து போயிட்டே இரு, அது வேங்க தான் வந்திருக்கான் அப்படிங்கும்போது, ஆண்டி நான் தான் அன்றைக்கே சொல்லிட்டேனே, எனக்கு வர வேண்டிய 5 லட்சத்தை இந்த கையில் தந்தால் அந்த கையில் எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன்னு சொன்னேன், ஆனால் மனோஜ் தான் அதை ரெடி பண்ணவே மாட்டுறாரே அப்படிங்கிறாங்க. உடனே நான் எப்படியாவது ரெடி பண்ணி தரேன் மனோஜ் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, பாரு விஜயா, வீட்டு பத்திரத்தை வச்சு அங்கே வச்சு இங்கே வச்சு கொடுக்க வைக்கணும் சோழியை வச்சுக்கிடாத, கொடுக்குதா இருந்தால் நகையை வச்சு கொடுக்கல விற்று கொடு, அது சௌரியம், அதை நான் கேட்க மாட்டேன், ஆனால் இனிமேல் போட்டு பொதுவாக வீட்டுக்குள்ளே எதையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் வீட்டில் கூப்பிட்டு என்னடா மனோஜ், இந்த ரோகிணி பார்க்க போய் அவள் கையெழுத்து போட்டுருவான்னு நினைக்கிறியா? அவளாம் பயங்கரமான ஆள், 5 லட்ச ரூபத்துக்கு 10 லட்சம் வாங்கி கொடுவா, நீ அவளை நம்பிலாம் போகாத வைக்காத அப்படிங்கிறாங்க. சரிம்மா 5 லட்சத்தை உங்கள் நகையை வச்சு தருவீங்களாம்மா அப்படிங்கும்போது, நகையெல்லாம் வச்சு தர முடியாது, உன்னை நம்பி வச்சு தந்தால் அவ்வளோதான், அந்த வீடை உன்னை நம்பி தான் வச்சு தந்தேன், இந்த முத்து மட்டும் ஏதாவது பண்ணி இந்த வீட்டை மீட்கலையோ, வீடு சிந்தாமணிக்கு போயிருக்கோம், நம்மளும் கிராமத்தை பார்த்து தான் போயிருக்கணும், இல்லைனா இந்த மீனா வீட்டில் தான் இருந்தாகணும், ஏற்கனவே அந்த மீனா குடும்பத்தில் எனக்கு வருவாதி இல்லாமல் போச்சு, அது கூட கொஞ்சம் இல்லாமல் போயிருக்கும், நானும் நகை தர மாட்டேன் அப்படிங்கும்போது, அப்போ எப்படிம்மா நானும் ரோகிணியும் சம்மந்தலன்னு போக முடியும் அப்படிங்கும்போது, டே கொஞ்சம் பொறுடா, கிராமத்தில் கல்யாணத்துக்கு போகிறோம், போகும்போதே பையன் உங்கள் பாட்டிகிட்ட நீ கேளு, நானும் கேட்குறேன், மனோஜ் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீங்கள் ஏதாவது பண்ணுங்கள், அதுபோக மனோஜுக்கும் இந்த சொத்தில் பங்கு இருக்குல்ல, அவன் பங்கை கொடுங்க, அவன் வாழ்க்கையை பார்த்துக்கட்டும், பிஸ்னஸ்லையும் பெரிய ஆளாக வரட்டும் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா கிராமத்தில் சொத்து கிடைக்குமாம்மா அப்படிங்கும்போது, டே அங்கே அதனால் எல்லோரும் போகிறோம், சத்யா கல்யாணம் கிராமத்தில் தானே ஆக போகுது, கிராமத்துக்கு போவோம், கிராமத்தில் போய் உனக்கு வர வேண்டிய சொத்தை கேட்போம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா சொத்து கிடைக்கணும், நம்ம கிராமத்துக்கு போவோம்மா, ஏம்மா அங்கே ரோகிணிக்கு ஏற்று வீட்டில் கொடுத்த பூசையில் சுத்தமாக முடியலம்மா அப்படிங்கிறாங்க. டேய் நான் உப்பத்திரம் கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லி உப்பத்திரம் கொடுத்துட்ருக்காங்க. இதை பார்த்த முத்து, எப்பா தேவையில்லாத வேலையை பார்க்க சொல்லாதாங்கப்பா, இவன் ஒரு கேட்டால் பெரிய பிஸ்னஸ் மேன், நிறைய படிச்சிருக்கேன் வச்சுருக்கேன்னு சொல்லுவான், இப்படியாப்பா வீடு தெரியாமல் அடுத்த வீட்டுக்குள்ளே போவாங்க அப்படிங்கும்போது, டேய் மனோஜ் ஏன்டா அப்படி பண்ணுற, நீனே உன் பஞ்சாதியை பிரிஞ்சிருக்க, நீ ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்ட அப்படின்னா உன்னை என்னெல்லாமல் பேசுவாங்க, என்னெல்லாம் பேசுவாங்க, அதனால் தேவையில்லாத வேலை பார்க்காத அப்படிங்கும்போது, இல்லைப்பா உங்களுக்கு நடக்காதுப்பா, இந்த ரோகிணி தான்ப்பா எப்படியாவது எழுதி தந்துடுவான்னு பார்த்தேன் அப்படிங்கும்போது முத்து சிரிக்கிறாரு. எப்பா அந்த பார்லர் அம்மாவே பயங்கரமான ஆள், அதுவே பணம் வாங்காமல் ஒன்றும் செய்யாது, இவாள் பணம் கொடுக்காம நாசுக்காக வாங்குறாளாம்மா, எல்லாம் காரியமாக தான் இருக்குதுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, முத்து அதை விடு, அங்கே பேசுனியா சத்யா ரேகாட்டெல்லாம் பேசுனியா, அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கும்போது, நல்லா இருக்காங்கப்பா, எப்பா நம்ம நாளைக்கு எல்லோரும் கிளம்பணும் அப்படிங்கிறாங்க. கிளம்பிடலாண்டா அப்படிங்கிறாங்க. இங்கே எல்லோரும் கிளம்பி கிராமத்தை பார்த்து போகிறாங்க. இங்கே பார்வதியும் கூட்டி போயிருந்தாங்க விஜயா. பார்வதி
இந்த கிராமம் எப்படி இருக்குது அப்படிங்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது விஜயா. நீ கிராமத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னேன். எவ்வளோ ஆரோக்கியமாக சுகாதாரமாக இருக்குது பாரேன். ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கெல்லாம் இப்படி ஒரு கிராமம் வந்து மாமியார் ஊராக இருந்தால் நான் அடிக்கடி வருவேன். நீ ஏன் இங்கே வரவே மாட்டேங்க அப்படிங்கும்போது, நம்ம சிட்டிக்குள்ளே இருந்துட்டோம். சிட்டிக்குள்ளே எல்லாமே கிடைக்கும். அப்படி கிடைக்குமா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, ஒன்றை இழந்தால் தான் மற்றொன்றை பெற முடியும்னு சொல்லுவாங்க. இந்த கிராமத்து வாழ்க்கை ரொம்ப அற்புதமானது. நம்மளுக்கு சாப்பிடக்கூடிய சாப்பாடை இங்கேயே விளையுது. இதையே சுகாதாரமாக சாப்பிட்லாம், வைக்கலாம், நல்லாயிருக்கும். ஆனால் நீ வந்து நகரத்து வாழ்க்கை தான் விரும்புகிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், என் மகன் மனோஜ் வந்து நல்லா படிச்சிருக்கான், பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கான், நாளைக்கு பெரிய மல்டி மில்லியனர் ஆவான், 4 இடத்துக்கு கூப்பிட்டு போவான். இங்கேருந்து போனால் நடக்குமா? இங்கேருந்து அது நடக்காதுல்ல அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இப்படியே பேசிகிட்டு பாரு, இந்த முத்து மீனா இந்த கிராமத்துக்கு அடிக்கடி வராங்க. அவங்களும் தொழில் பண்ணி ஜெயிக்கலையா? அது மாதிரி நீனும் வந்து போய் இரு அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன, இந்த கிராமத்தில் இருக்க போறியா? என் அத்தை வீட்டில் இரு, நாங்கள் வேணால் மெட்ராஸ் பார்த்து போகிறோம் அப்படிங்கிறாங்க. சரி சரி, கல்யாணம் இப்போ சத்யாவுக்கும் ரேகாவுக்கும் நடக்க போதும். அதுவும் மாமியார் வீட்டில் நடக்குங்கிறது என்னால் நம்பவே முடியல. ஏன்னா மீனா வீட்டில் உனக்கு சுத்தமாக பிடிக்காது. இப்போ இதை எப்படி நீ ஜீரணிச்சிக்கிற அப்படிங்கும்போது, ஜீரணிச்சிக்கிறதுனா அந்த சிந்தாமணி இங்கே வர வச்சு என் வீட்டை ஆட்டையை போடணும் நீ வந்து என்னெல்லாம் பண்ண. இப்போ பாரு, என் மாமியார் வீட்டில் உன் மோளுக்கு கல்யாணம் முடியுது, அதுவும் ஒன்றும் இல்லாதவனுக்கு அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது, விஜயா இதெல்லாம் பண்ணாத, அப்படி பண்ணாதயா. ஆல்ரெடி வர சொல்லிட்டேன், தகவலும் சொல்லிட்டேன், இந்த இடத்துல கல்யாணம் அப்படின்ட்டு. எங்கள் ஊரில் நிச்சயதார்த்த ஃபோட்டோலேருந்து எல்லாம் அனுப்பியிருக்கேன். இப்போ அவங்க வருவாங்க, இங்கே கல்யாணம் நடக்குது அன்றைக்கி வருவாங்க. ஆனால் அந்த முத்து இருக்கும்போது அவளால் ஒன்றும் பண்ண முடியாது. கல்யாணத்தை பார்த்து விக்கி நிற்கையில், என்ன சிந்தாமணி, சிட்டிக்குள்ளே என் வீட்டை ஆட்டையை போட்ட, ஏகப்பட்ட வீட்டை ஆட்டையை போடணும்னு நினச்சேன், நடக்கலைல்ல, நடக்காது. இன்னும் பாரு, உன் கதி அதே கதி தான். உன் மோளை பெரிய பணக்காரனுக்கு பார்த்து கண்ணாலம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன். இப்போ ஒன்றுமில்லாத இந்த சத்யா கல்யாணம் பண்ணியிருக்கான் பாரு. உன் மோளும் வாடகை வீட்டில் தான் இருக்க போகிறான், அந்த 10 ரூமில். நீ அதை பார்த்து புழுங்க போகிற அப்படிங்கிறாங்க. ஏய், இப்படிலாம் நீ பேசினா வச்சா சரி வராது அப்படிங்கிறாங்க. இல்லை, அவட்ட பேசி ஆகணும். இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக முத்துக்கோ மாமியாருக்கோ தெரிஞ்சால் நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. தெரிஞ்சால் தானே பரவாயில்ல, நீங்களாம் சொல்லிடாத அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் பண்ணாத விஜயா, இது நல்லதில்லை. நீ ஒரு குடும்பத்தில் பெரிய பொம்பளையாள், நாளைக்கு மனோஜுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன் அதே வயசில் வேற ஆள் கல்யாணம் நீ ஏன் வந்து இவ்வளோ இது பண்ணுற அப்படிங்கிறாங்க. இல்லை, அந்த மீனா குடும்பம்லாம் வந்து பெரிய பணக்காரியை கெட்டதில் எனக்கு சத்தியமாக எனக்கு வந்து பிடித்தமே இல்லை. ஆனாலும் அந்த சிந்தாமணி வந்து என்கிட்ட என்னெல்லாம் பண்ணான். என்கிட்டயே நல்லா பழகிட்டு என் வீட்டையே ஆட்டையை போடணுன்னா அது நடக்குமா? வீடும் அவளால் ஒன்றும் செய்ய முடியல. பாரு, அவன் மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறது நெசந்தான். ஏமோ முத்துக்கிட்டலாம் அவள் ஜெயிச்சிக்கிட முடியாது அப்படிங்கும்போது பார்வதி சொல்கிறாங்க. முத்து சாதிச்சோன்னே எல்லா பேச்சிலும் ஏமாவாங்கிய மற்ற நேரத்தில் சொல்லவே மாட்டேன் அப்படிங்கும்போது விஜயா அப்படியே முழிக்கிறாங்க. பார்த்தியா விஜயா, என்ன தான் இருந்தாலும் முத்து அம்மாவன் தான். என்ன, அவனுக்குள்ள வீம்பு அவனுக்கு இருக்க தான் செய்யும் அப்படிங்கிறாங்க. சரி வா, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை விஜயா, கொஞ்சம் நேரம் நின்றுட்டு போவோம், அந்த வயக்காட்டு காற்று ரொம்ப நல்லா இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க. ஆமாம், இப்படி என்னத்தையாவது பேசிக்கிட்டு அப்படிங்கிறாங்க. நாச்சியார் சொல்கிறாங்க, என்ன விஜயா, கல்யாண வேலை தலைக்கு மேலே அவ்வளோ இருக்குது, நீ ஒம்பாட்டில் அங்கேயும் இங்கேயும் போயிட்டுருக்க, வேலையை கொஞ்சம் பார்க்கலாம்ல அப்படிங்குமா. அத்தை, நான் என்னத்தை பண்ண முடியும், நீங்கள் தான் எல்லோரும் பார்க்குறீங்களே, சத்யா கல்யாணத்தை வந்து நம்ம பண்ண என்னத்தான் இருக்குது அப்படிங்கும்போது, என்ன விஜயா சொல்கிற, உன் வீடு உனக்கு வருமா வராதாங்கும்போது போகிறதுக்கு போக்கிடம் இல்லை. அன்றைக்கி அந்த மீனா வீட்டுக்கு தானே போனீங்க, அன்றைக்கி சொல்லியிருக்க வேண்டியதானே நம்மளுக்கு மீனாவுக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டு. அப்படி சொல்லியிருந்தேன்னா நீ தெருவில் தான் நின்றுருக்கணும் அப்படிங்கிறாங்க. என்னத்தை இப்படிலாம் பேசுகிறீங்க, பிறகு இப்படி பேசணும், அப்படி தான் பேச முடியும். ஒழுங்கு மரியாதை வேலையை பாரு, அந்த காய்கறியெல்லாம் வெட்டு வை, நாளைக்கு வந்து வரவங்களுக்கு சாப்பாடெலாம் கொடுக்கணும், நீ தான் நின்று எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரித்த அப்படின்னு சொல்லி வேறு வழி இல்லாமல் இது பண்ணுறாங்க. உடனே சிந்தாமணி கால் பண்ணுறாங்க. சிந்தாமணி, உனக்கு நிச்சயதார்த்த போட்டாலேருந்து எல்லாம் அனுப்பியிருக்கேன், நீ பார்த்தியா பார்க்கலையா அப்படிங்கும்போது, விஜயா அப்படி இங்கே பாரு, கல்யாணம் வந்து சீக்கிரம் வந்து சேரு, முகூர்த்த டைம் இது, இதை தாண்டி நீ வந்தால் ஒன்றும் பிரயோஜனப்படாது. அதுக்கு முன்னுக்கிட்டி நீ வந்தால் உனக்கு நல்லது நடக்கும், இல்லைன்னா சாந்தி முத்து எல்லாம் ஏற்பாடாகி அப்படி இப்படி ஆயிரும் அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க, இந்த விஜயா ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சிந்தாமணி சொல்கிறாங்க. சொன்னல, நம்ம தான் கிளம்பிடுவோம் சீக்கிரம் போயிடுவோம் அப்படிங்க. சீக்கிரம் போகணுங்க, அதுக்குள்ளே கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடாமல் அப்படியே கிளம்பி கல்யாணம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு இங்கே கிளம்பி போகிறாங்க. இங்கே விடிய காலமே அதிகாலையில் கல்யாணம் ஏற்பாடுகளுக்கு ஊரில் எல்லோரும் அழைச்சி வந்துடுறாங்க. இங்கே சாப்பாடு எல்லாம் ரெடி ஆகி கண் மாதிரி இருக்குது. இங்கே கல்யாணம்
பயங்கரமாக கூட்டம் வருது. அப்புறம் வாசல்லையே வந்து விஜயா பார்க்குறாங்க, சிந்தாமணி வருவாளான்ட்டு. விஜயா என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. இல்லை, இந்த வீணாக போன சிந்தாமணிகிட்ட சொன்னேன், உன் மகளுக்கு நீ கல்யாணம் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. இவன் தாலி கட்டிக்கிட்டு இருக்கணும், அப்போ அவள் கரெக்டாக வரணும், வந்து அலறையில் நான் அதை பார்த்து மகிழ்ச்சி அடையணும் அப்படிங்கிறாங்க விஜயா. பொன்னிய மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க, அடுத்தவங்க சங்கடப்படும் போது அதை பார்த்து சந்தோஷப்படுதாவது நீ வந்து என்ன பழக்கம் அப்படிங்கிறாங்க. நல்ல பழக்கம் தான், இதை தானே அந்த சிந்தாமணி செஞ்சா, என் கூடயே இருந்துக்கிட்டு என் வீட்டையே ஆட்டை போடணும்னு அப்படி இப்படின்லாம் இது பண்ணா. அதே மாதிரி தான் நான் பண்ணுறேன். இத்தனைக்கும் வந்து அவன் மகளுக்கு கல்யாணம் ஆனதுனால எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல, ஆனால் அந்த சிந்தாமணிக்கு தெரியணும் அப்படிங்கிறாங்க. இங்கே ஏங்க சீக்கிரம் போங்க, கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. 1/2 மணி நேரம் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. கார் ரொம்ப விரட்டி வருது, வந்து கரெக்டாக இருக்குது. இங்கே சத்யா தாலியை கட்டிடுறான். ஓடி வராங்க சிந்தாமணி. வந்து பொண்டாட்டி முருகனுமா நிற்காங்க, சத்யாவும் ரேகாவும். இதை பார்த்துட்டு சிந்தாமணிக்கு ஒன்றும் ஓடலை. விஜயா உடனே, ஏய் சிந்தாமணி பார்த்தியா, எல்லாம் முடிஞ்சிருச்சு, என் மகன் முத்து முடிச்சு காட்டான் பார்த்தியா அப்படிங்க. ஏய் முத்து அப்படின்னு சொல்லி கையை ஓங்குதாங்க. அதனால் முத்து சொல்கிறார், நீங்கள் பொம்பளையாளுன்னு பார்க்க உனக்கு மரியாதை பேருங்க அப்படிங்கும்போது, என்னடா பண்ணணும், என் பொண்ணுக்கு என்கிட்ட கேட்க எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது, வேணாலும் சரி, என் மகன் வந்து பெரிய பணக்காரி அப்படி இப்படின்னு சொல்லி தான் கல்யாணம் வச்சிட்டிங்க அப்படிங்கிறாங்க. உடனே இது எப்படியா நான் பிரிக்க மாட்டேன், என் மகன் பேரை சொத்துருக்கு தானே பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது ரேகா சொல்கிறாங்க, என் பேர்லேயும் அவன் சொத்து பூரா வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறான். ஆமாடி, நான் சம்பாதிச்ச சொத்து பூரா அவன் பேரை தான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, அந்த சொத்துக்காக தான் வந்து ரேகா வேணும்னு நினைக்கிறியா அப்படிலாம் இல்லை, எனக்கு என் மகன் ரேகா என் வீட்டுக்கு வந்தாகணும், எங்கள் கோடிக்கணக்கான சொத்துக்கு அவள் தான் அதிபதி, ஒன்றுமில்ல தான் அவன் மட்டும் ரேகா கிளம்பலாம் அப்படிங்கும்போது, ஏம்மா நீ என்ன சொல்கிறது, நான்லாம் அவன் கூட வரமாட்டேன், நான் எனக்கு பிடிச்சமான சத்யாவை கல்யாணம் பண்ணிட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், இனி அவ்வளோ நல்லா பார்த்துக்குறாங்க அப்படிங்கும்போது, இவங்களே 5க்கும் 10க்கும் பூ ஊற்றிட்டு கிடக்குறாங்க, இவன் சாதாரண டிரைவர், இவன் என்னடி வந்து உங்களை நல்லா வச்சுட்டு போகிறான், வா கிளம்பி போகலாம் அப்படிங்கிறாங்க. நான் வரல அப்படிங்கிறாங்க. நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சிந்தாமணி கத்துறாங்க. விஜயா உடனே என்ன கத்துற அப்படிங்கிறாங்க. ஏய் விஜயா, நீ தானே எனக்கு இங்கே கல்யாணம் நடக்க வைக்கின்னு சொன்னேன், அதான் நான் வந்தேன், நீ வந்து என் டேட்டி கூட்டி பேசிகிட்டு இருக்காதா அப்படிங்கும்போது, அப்போ தான் தெரியுது இந்த விஜயா தான் சிந்தாமணி வர சொல்லியிருக்காங்கன்ட்டு. இந்த பாட்டிக்கு சரியான கோபம் வந்தோடனே பாட்டி சொல்லுதாங்க, இங்கே பாரு சிந்தாமணி, இவங்கள வந்து வந்தே ஆகணும்னு சொல்கிறதுக்கு உனக்கு எதுவும் இல்லை, நீ கிளம்பு, நான் கிளம்ப முடியாது, தான் போக முடியும் அப்படின்னா ஊருக்காரங்க அப்புறம் வந்துருந்தாங்க. ஏங்க இது வந்து உங்கள் ஊர் மெட்ராஸ் பட்டணம் கிடையாது, இது எங்கள் கிராமம், எங்கள் கிராமத்தில் வந்து தான் ஆகணும் போய் தான் ஆகணும், நீங்கள் பேச முடியாது, என்ன பஞ்சாயத்தார் நாங்கள் இருக்கோம், ஊர் ஆள்கள் இருக்கோம், என்ன நாச்சாரம்மா குடும்பம் நல்ல குடும்பம், அவங்க வந்து நல்லது மட்டும்தான் பண்ணுவாங்க, இந்த பொண்ணு மாப்பிள்ளையும் ஆசைப்பட்டாங்க, கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க, அந்த பிள்ளை அவங்க கூட வரலன்னு சொல்லிடுச்சு, அப்படியே நீங்கள் கிளம்பி போயிருக்கணும், ரொம்ப ஓவராக பேசுனீங்கன்னா நல்லா இருக்காது, அப்புறம் நாங்கள் காய்ச்சிட்டுக்காரங்களை வர வேண்டியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. யார் வந்தாண்ணே, என் பொண்ணு கூட வர பஞ்சாயத்துக்காரங்க, இது சரிப்பட்டு வராது, நாச்சாரமாக நாங்கள் ஸ்டேஷன்லேருந்து ஆளை வர சொல்லுவோம்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு போனோடனே ஆளை வர சொல்லிடுறாங்க, காய்ச்சிட்டுக்காரங்க வர சொல்லிடுறாங்க. அதனால் என்னங்க அப்படிங்கிறாங்க. என் மகன் தாங்க சார் இந்த ரேகா, அவளை வந்து இவங்க வந்து இல்லாதுன்னு சொல்லி கல்யாணம் முடிச்சிட்டான் அந்த சத்யா அப்படிங்கும்போது, இல்லை சார் நாங்கள் 2 பேரும் விரும்பினோம், நீங்கள் இந்த ரேகாட்டே கேட்டுக்கங்க அப்படிங்கும்போது, ஆமாம் சார் நாங்கள் 2 பேரும் விரும்புகிறோம், அது போக எங்கள் அம்மா இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு தெரியும், அதுக்கு நான் வீடியோ முன்னாடியே அனுப்பியிருக்கேன் பாருங்கள், சோசியல் மீடியாவில் இருக்குது பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்துட்டு, ஏம்மா அவங்க பொண்ணு தான் அதை விரும்பி கல்யாணத்தை பண்ணிட்டேன்னு சொல்லுதில்ல, நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாங்களே, நான் கிளம்ப முடியாது அப்படிங்கிறாங்க. இதுக்கு மேலே நீங்கள் கிளம்பல அப்படின்னா நாங்கள் வந்து உங்களை தூக்கி உள்ளே வச்சுருவோம் அப்படிங்கிறாங்க. உடனே ஃபைனான்ஸ் சரி நம்ம கிளம்பிடலாம் சிந்தாமணி அப்படிங்கிறாங்க. ஏங்க இவங்க சொல்லுதாங்க நம்ம போகணுமாங்க, நம்ம ரேகா விட்டு போகணுமா அப்படிங்கிறாங்க. வேறு வழி இல்லை, கிளம்பலான்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. இங்கே ஊர் ஆள்கள் எல்லாருமே வந்து நாச்சிரம்மா நீங்கள் கல்யாணத்தை பண்ணி வச்சு ரொம்ப நல்லாயிருக்கு, சந்தோஷமாக தான் இருக்குது, பிடிச்சவங்களுக்கு முன்னாடி நம்ம கிராமம் ஆகாது, இந்த கிராமத்தில் இருக்க மாட்டேன் வைக்க மாட்டேங்கன்னு சொல்லி அண்ணாமலை கல்யாணம் முடிச்ச புதுசில் ஊர் விட்டு போனாங்க. இப்போ சரி சிட்டிக்குள்ளே நல்லா இருக்காங்கன்னு பார்த்தா தான் சொந்தக்கார பையனுக்கு கல்யாணம் நடக்குது, இதை வந்து ஒன்றுமில்லாமல் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவே அப்பாவையும் வர சொல்லியிருக்காங்களே, இது ஏன் இப்படி பண்ணிருக்காங்க, இது நல்ல இதே கிடையாது, நீங்கள் சொல்லி புரிய வைங்க மருமகிட்ட. இந்த ஊரில் உள்ளவங்க எல்லாருமே வந்து கடுப்பில் தான் இருக்காங்க மருமக மேலே, கிளம்புறோமா அப்படின்னு சொல்லி எல்லோரும் கொத்து கொத்தா கிளம்பி போகிறாங்க. இங்கே பாட்டிக்கு சரியான கோபம். விஜயா அப்படிங்கிறாங்க. அத்தை நீலாம் அத்தைன்னு கூப்பிட்றாத, என் அம்மாவும் அண்ணாமலைக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒரே ஒரு காரணம் தான், உங்கள் அப்பன் என் தம்பி, அதனால தான் வந்து உன்னை நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். அது போக உங்கள் அப்பனும் ஆத்தாவும் சொன்னாவா, என் பிள்ளைக்கு ஓவர் வாய் பெருசாக படிக்கலை, ஓமவும் நல்லா படிச்சிருக்கான், நல்ல வேலையிலும் இருக்கான், கல்யாணம் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு அப்புறம் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி நம்ம சொந்த பிள்ளை அது சங்கடப்பட்டுக்கூடாது, நம்ம நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அண்ணாமலைக்கு அந்த நேரத்தில் பிடிக்கலனா கூட நீ கல்யாணம் பண்ணிக்காப்பா
சொல்ல மீறி நான் ஏதாவது செஞ்சுருக்கேனாம்மா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணேன். அப்பேற்பட்டவனை நீ கல்யாணம் முடிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உரி தான் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏன் இந்த குடும்பத்துக்கும் உரி பண்ணிக்கிட்டு இருக்க? முத்து வந்து இன்றைக்கி படிக்கல வைக்கல நீ சொன்னாலும் அது காரணம் யார்? நீ தானே, நீனும் மனோஜும் தானே. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் முத்து படிக்கல, அவன் என்ன செஞ்சிருவான், பெரிய ஆளாயிருவானா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. அவன் மச்சினனும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்க அப்படிங்க. அத்தை அப்படி இன்னும் அத்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு பொலார்னு வாங்கிறதாங்க. இங்கே விஜயா பார்க்காங்க, கல்யாண வீட்டில் எல்லோரும் இருக்காங்க. அத்தை இப்படி பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ விஜயா உன் கண்ணம் சிவந்து போச்சா அப்படிங்கிறாங்க பார்வதி. இதை கேட்டோன்னே அத்தை அப்படிங்க. அத்தைலாம் கூப்பிட்றாத, டேய் மனோஜ் நீனும் சொல்ல கேட்டுக்கிட்டு தான் ஆடிக்கிட்டு இருக்கியா அப்படிங்க. இல்லை பாட்டி அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, விஜயா வந்து சரியான இதில் போனான்னா அம்மான்னு சொல்லுனது கேளுங்க, இல்லை அவள் சொல்லு சரியில்லைன்னா சரியில்லைன்னு சொல்லி நெல், அவளே மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்தால் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை அம்மா விடுங்க, மாப்பிள்ளைங்க முன்னும் கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ நம்ம வந்து செய்ய வேண்டியது செய்யணுமா அப்படிங்கிறாங்க. 2 பேருக்கும் 2 வீட்லேயும் பிடிச்சிருந்தா சம்மந்தம் கலக்கலாம். இப்போ நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுலடா அப்படிங்கும்போது, ஏம்மா குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி இவங்களை கூப்பிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போகிறாங்க. இங்கே விஜயாவுக்கு சரியான கடுப்பாக இருக்குது. எல்லோரும் முன்னாலேயும் இந்த நாச்சியார் மாமியார் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பாக இருந்து, டே மனோஜ் உன் கார் அப்படின்னு சொல்லி கார் எடுத்துகிட்டு இங்கே சிட்டிக்கு வந்துடுறாங்க. இங்கே கோயில் குளங்கள்லாம் போயிட்டு வீட்டுக்கு வராங்க. விஜயா இல்லை. விஜயாவை கால் பண்ணிகிட்டே இருக்காங்க நம்மளை. ஏங்க நாங்கள் ஊருக்கு வந்துட்டேன், உங்கள் அம்மா ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது, விஜயா எங்கள் அம்மா வீட்டில் இருக்கணும்னு சொல்லி தான் நான் ஒன்றும் செய்யலை, நீ பேசாமல் நீனும் மனோஜ் அங்கேயே இருங்க, நாங்கள் முத்து எல்லாம் இங்கேயே இருந்துக்கிட்டோம், இப்படிலாம் நீ பண்ணுன்னு நினச்சி கூட பார்க்கல. சத்யா கல்யாணம் நல்லது நடக்கணும்னு நம்ம நினைக்கணும், அதை கெடுக்கக்குள்ளே வேலை நீ பார்த்துருக்க அப்படிங்கும்போது, இல்லைங்க இப்போ பாரு எதுவுமே பேசிடாத, ரேகா அம்மாவை நீ வர சொன்னால் அதுக்கு அர்த்தம் அதுதான் என்ன, அதை விட்டுட்டு நீ வந்து இன்றைக்கி அது இல்லை இது இல்லைன்னு சொன்னால் நான் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே எங்கே அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் எனக்கு பேசாத அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சரியான கோபத்தில் இருக்கும். முத்து என்னப்பா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைடா இந்த விஜயாவுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை தானே அப்படிங்கும்போது, எப்பா அம்மா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு தெரியும், இருந்தாலும் அம்மா வந்து சத்யா கல்யாணத்தில் நிற்கணும்னு என் மாமியார் ஆசைப்பட்டாங்க, அதுக்காக தான் அம்மா பண்ணேன் அப்படிங்கிறாங்க. ஏன்டா இப்படி இருக்கா அந்த விஜயா அப்படிங்கும்போது, அப்படி தான் இருப்பாங்கப்பா, இப்போ சத்யாவை எப்படிப்பா சிட்டி குட்டி வரதா இங்கேயே வச்சிடறதா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, டேய் அந்த சிந்தாமணி இப்போ கடுமையான கோபத்தில் இருப்பா, இப்போ சத்யா வந்து இந்த கிராமத்தில் இருக்க தான் சரி, டேய் சத்யா இங்கேயே இரு அப்படிங்கிறாங்க. பாட்டின்னு சொல்கிறாங்க. ஆமாப்பா நாங்கள் ஒத்தியில் தானே இருக்கேன், நீங்கள் 2 பேரும் இங்கே இருங்க அப்படின்னோன்னா முத்து சொல்லிட்டு போகிறாரு. சத்யா அங்கே பாரு ஊரை சுற்றி பார்க்க அதை செய்தேன் இதை செய்தேன், நீனும் ரேகாவும் வெளியே போக வேண்டாம், பாட்டி வீட்டுக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் உனக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், வெளில போனோன்னா ஏதாவது ஆயிடக்கூடாது, அதுபோக சிந்தாமணி என்ன வேணாலும் பண்ண தயாராக இருப்பாங்க, உங்கள் 2 பேரையும் பிரிக்கணும் வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க, நீங்கள் தான் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் அப்படிங்கும்போது ரேகா சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் வராதுண்ணா, ரொம்ப ஓவராக பண்ணாங்கன்னா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இங்கே சிந்தாமணி எப்படியாவது பிரித்து ஆகணுங்க ஆகணுங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அவங்க வீட்டுக்கார்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அது எப்படி முடியும், அந்த ரேகாவும் சத்யாவும் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்களே அப்படின்னு, ஏங்க எப்படியும் சிட்டிக்கு தானே வருவாங்க பார்த்துருவோம் அப்படிங்கிறாங்க. இங்கே சிட்டிக்கு வராமல் முத்து மீனெல்லாம் வந்துடுதாங்க. இப்போ சத்யா அவங்க தான் இருப்பானா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. ரோஹிணிக்கு கால் பண்ணி மனோஜ்கிட்ட ஃபோன் பண்ணி சத்யாவும் ரேகா அவங்க தான் இருக்காங்க கேளு அப்படிங்கிறாங்க. நைஸாக கேட்குறாங்க பேச்சுவாக்கில். கேட்கும்போது அந்த ரேகாவும் அந்த சத்யாவும் கிராமத்தில் தான் இருக்கான், நாங்கள் கல்யாணம் முடிச்சு வச்சுட்டு இங்கே வந்துட்டோம், அவங்க அங்கே தான் இருக்காங்க அப்படிங்கும்போது, அங்கே தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணிகிட்ட சொல்லிடுறாங்க. சிந்தாமணி சரியான கடுப்பில், அப்போ சிட்டிக்குள்ளே வரலையா, இப்போ நம்ம எப்படி இது பண்ணுறது அப்படிங்கும்போது, ஏங்க கிராமத்துக்கு தான் போகணும், எப்படியும் கிராமத்துக்கு வெளியே அவங்க சுற்றுவாங்க, ரேகா வீட்டுக்குள்ளே இருந்த பிள்ளை இல்லை, 4 இடம் போன பிள்ளை வெளியே வரும், கண்டிப்பாக தூக்கணும் வைக்கணும் அப்படின்னு நினைக்காங்க. இப்படி இருக்கும்போது கிராமத்துக்கு போகிறாங்க. கிராமத்துக்கு போய் வெளியிலே நிற்காங்க. அப்போ கிராமத்தில் உள்ளவங்க, யார் நீங்கள், வெளியூர் ஆள் மாதிரி இருக்குது, அங்கங்கே நின்றுட்டுருக்கீங்க யாருங்க அப்படின்னா அவங்க ஓட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ஊரில் உள்ளவங்களாம் அவங்கள கூப்பிட்டு போய் பஞ்சாயத்தில் விடுதாங்க. நீங்கள் யார் அப்படிங்கும்போது, எங்களை சிந்தாமணி அம்மா தான் அனுப்பிவிட்டாங்க, அவங்க அம்மாவா இந்த ஊரில் இருக்காங்க நாச்சியாரம்மா வீட்டில், அவங்கள எப்படியாவது தூக்கணும் வைக்கணும்னாங்க, அதான் வந்தோம் அப்படிங்கிறாங்க. உடனே நாச்சியாரம்மா கூப்பிட்டு விட்டுதாங்க. நாச்சியாரம்மா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா, சரி அப்போ ஸ்டேஷனில் சொல்லிடலான்னு ஸ்டேஷனில் சொல்லி அவங்க உள்ள வச்சுருந்தாங்க. இங்கே அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க, இங்கே பாரு அண்ணாமலை, அந்த சிந்தாமணி அப்படியே விடலை, எப்படியாவது சத்யாவையும் ரேகாவையும் எப்படியாவது தனித்தனியாக ஆக்கணும்னு சொல்லி வேலையை பார்க்காங்க, இனிமேல் அவங்க இங்கே இருந்தால் நல்லா இருக்காது, பேசாமல் வந்து முத்து இருக்க இடத்துக்கு நம்ம அனுப்பிவிட்டால் தான் சரி, முத்து பார்த்துப்பான் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாம்மா, நான் முத்து வர சொல்கிறேன்னு சொல்லி முத்தை வர சொல்லி சத்யாவையும் ரேகாவையும் கொண்டு போயிருந்தாங்க. இங்கே அண்ணாமலை வீட்டிலே இருக்காங்க. இதை பார்த்த விஜயா, ஏங்க இவங்க கல்யாணம் முடித்தாங்க அதுக்கப்புறம் இங்கே தான் வரணுமாங்க அப்படிங்கும்போது, விஜயா
அவங்களுக்கு முத்து இருக்க இடம் தான் சரி அப்படிங்கும்போது, அப்போ முத்தை வந்து மீனா வீட்டுக்கு போக சொல்லுங்க, இங்கெல்லாம் இருக்க வேண்டாம். மனோஜ் வந்து கல்யாணம் முடிக்காமல் தனியாக இருக்கான், நிறைய ஜோடி ஜோடி அங்கங்கே அந்தம்போது அப்போ எனக்கு எப்படிங்க இருக்கும் அப்படிங்கும்போது, விஜயா அந்த சத்யாவும் அடுத்தாள் கிடையாது, நம்ம சொந்தக்கார பையன், நம்ம குடும்பத்தில் உள்ள ஆள், அதனால் நம்ம வீட்டில் கல்யாணம் ஆகி இங்கே வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது சத்யா சொல்கிறாங்க, இல்லைம்மா நாங்கள் கிளம்புறோம், பேசாமல் எங்கள் வீட்டிலே இருக்கோம் அப்படிங்கும்போது, என்னடா புரியாமல் பேசுகிற, அங்கே வந்து இந்த சிந்தாமணியோட இது ஏதாவது இருக்கும் அப்படிங்கும்போது, இல்லைம்மா அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, டேய் முத்து, நீ பேசாமல் மீனா அம்மா வீட்டில் போய் ஒரு வாரத்துக்கு இரு, சத்யாவை பார்த்துக்க, அதுக்குள்ளே வந்து அந்த சிந்தாமணி சரியாக அதுக்குள்ளே வழியை பார்ப்போம், நான் போய் சிந்தாமணி வீட்டில் பேசுகிறேன் அப்படிங்கும்போது, இல்லைப்பா வேண்டாம், அந்த சிந்தாமணிக்கு எப்படி பேசுனே அது பேசுன்னு தெரியாது அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான்டா அப்படிங்கிறாரு அண்ணாமலை முத்துக்கிட்ட. மனோஜ் கடன்காரங்க போகிறான், எங்களுக்கு கடன் உடனே வேணும் அப்படின்னு சொல்லி கடையில் வந்து நிற்காங்க. இல்லைங்க இப்போ எனக்கு உடனே கடன் தர முடியாது அப்படிங்கும்போது, உடனே இல்லை, நீங்கள் வாங்கி 1 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு, நாங்களும் உங்களுக்கு வாங்கி உங்களுக்கு தந்த பணம் வந்து வட்டிக்கு தான் வாங்கி வந்திருக்கோம், அவங்க வந்து ஏகப்பட்ட பணத்தை இதுக்கு நாங்கள் வட்டியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம், இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது, ஒழுங்கு மாதிரி ஏதாவது பணம் வேணும் அப்படிங்கிறாங்க. ஏன்டா பணம்லாம் கிடையாது, வைக்க கிடையாது அப்படிங்கும்போது, பணம் எதுவும் கிடையாது, 1வது கல்யாணம் முடிச்சு இப்போ 2வது கல்யாணத்துக்கு அங்கங்கே பொண்ணு பார்த்து அழைக்குதுங்க, இப்போ கூட பெரிய ஒரு கோடீஸ்வரங்க வீட்டில் கல்யாணம் முடிக்க போகிறீங்களாம, எங்கள் பணம் உடனே வந்தாகணும் அப்படிங்கும்போது, இல்லையா அதெல்லாம் இல்லை, என் மூத்த பஞ்சாயத்து எனக்கு அவனுக்கு ஜாமான்னு எழுதியே கொடுக்கல, அதுக்கு 5 லட்சம் வேணுங்க, நீங்கள் எல்லோரும் ஒரு 5 லட்சம் தாங்க, உடனே தந்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. நான் இங்கே தந்த பணத்துக்கு ஏற்கனவே நீங்கள்கிட்ட வாங்க முடியாமல் நாங்கள் சங்கடப்பட்டு கிடக்கோம், இதில் மேலும் 5 லட்சம் தரணுமா யோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. இவனை நம்பி ஒன்றும் பிரோஜனம் கிடையாது, நம்ம எல்லோரும் இந்த மனோஜ் பணம் தருவான்னு பார்த்தா உட்காந்துட்டே தான் இருக்கணும், அது போக இந்த கடையில் வந்து வேலை பார்க்குற ஒருத்தவங்க சம்பளம் கூட கொடுக்குறது கிடையாதான், இங்கே லாபம் தான் தானே கொடுப்பாரு, அதனால் நமக்கு இருக்க ஒரே வழி இந்த கடையை ஏழை மூட்டை எடுத்துக்கிடுவோம், என்னையா சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, அதுவும் சரி தான், இன்னும் இந்த மனோஜ் வந்து இந்த கடையில் வியாபாரம் பண்ணி அதில் வர லாபத்தில் நமக்கு பணத்தை தர வேண்டிய பணத்தை தருவான்னு பார்த்தா நடக்கலை, அது போக அந்த டிவி கம்பெனி டீலர் வந்து இவன் தூக்கிட்டாங்க அப்படிங்கும்போது, ஏதாவது தூக்கிட்டாங்களா அப்படிங்க, தூக்கி 1 நாள் ஆச்சு அப்படிங்கிறாங்க, வேற ஒரு ஆளை போட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் சந்தோஷ் சார் கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க, அந்த கேப்பில் இவங்க பேசிடுறாங்க, சரி நம்ம ஏழோட ரெடி பண்ணி வேண்டியதான் அப்படிங்க. மனோஜ் 1 வாரத்தில் எங்களுக்கு பணம் தரலன்னா இந்த கடையை ஏலம் போட்டு நாங்களோ இல்லை யாரோ எடுத்துக்கூட மாற்றுக்காங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தெருவில் தான் நிற்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணனே தெரியாமல் மனோஜ் வந்து விஜயாட்ட என் கடையை எப்படியாவது காப்பாற்றுங்கம்மா, நீங்கள் தான் வந்து இது சரி பண்ணணுமா, நீங்கள் நினச்சாதாம்மா முடியும் அப்படிங்கிறாங்க. நான் என்னடா பண்ணுறது அப்படிங்கம்மா, அந்த வீடு உங்கள் பேரில் தான் இருக்குது, டேய் அந்த வீட்டை வச்சு என்னடா பண்ண போகிறா அப்படிங்கிறாங்க. இல்லை வீட்டை அடை வச்சாதாம்மா என் கடை இது பண்ண முடியும், இல்லை கடை என்னோட்டு போயிருமா, கடையை ஏழோட போகிறேன்னு சொல்லுவாங்க, வீட்டை அடை வச்சா கூட திருப்பிக்கலாம், ஆனால் கடை என்னோட்டு போயிட்டேன் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறாங்க. இங்கே விஜயா என்ன பண்ணனே தெரியாமல், டேய் மனோஜ் என்னடா சொல்கிறேன், ஏற்கனவே வீட்டு பத்திரத்தை உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் வச்சு அதை முத்து மீனா வந்தால் நீ வந்து 38 லட்ச ரூபாய் கொடுத்து மீட்டு வச்சுருக்காங்க, இப்போ இந்த பத்திரத்தை வச்சு நம்ம யார்ட்டா வச்சா தெரிஞ்சிடும்டா அப்படிங்களா, தெரியாது, மீனா கிட்ட தான் அந்த பத்திரம் இருக்குது, அந்த பத்திரத்தை மீனாட்ட நைஸாக எடுத்து நீங்கள் வந்து எப்படியாவது இதை பண்ணால் தான் சரி பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயா வந்து நைட் எல்லோரும் தூங்கின பிறகு மீனா பீரோவிலேருந்து எடுத்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி தூக்கும் போது பீரோவை போய் தொடுதாங்க. பீரோ சவுண்டு கேட்டு முத்து எழுந்திரிச்சிட்டாரு. முத்து எழுந்திரிச்சிட்டு அப்படியே ஒன்றும் தெரியாமல் உட்காந்துருக்காரு. அங்கே விஜயா பத்திரத்தை எடுத்துகிட்டு வெளில போயிடுறாங்க. அதை அப்படியே செல்ஃபோனில் எடுத்து வச்சுக்கிறாங்க. விடிஞ்சோடனே எப்பா வீட்டு பத்திரத்தை தாங்கலாப்பா அப்படிங்கிறாங்க. விஜயா திருன்னு முழிக்காங்க. மனோஜும் முழிக்காங்க. என்னடா சொல்கிறேன், வீணா பீரோவில் தானே இருந்துச்சு வச்சு அப்படிங்கும்போது, அவன்ப்பா வீணா பீரோவில் தான் இருந்துச்சு, அன்டயத்தில் வந்து அம்மா வந்து எடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. எல்லாம் எடுத்தா வச்சேன் அப்படிங்கிறாங்க. எப்பா இந்த வீடியோ பாருப்பா அப்படிங்கிறாங்க. வீடியோவை பார்த்துட்டு அண்ணாமலைக்கு சரியான கோபமாக எடுத்து வச்சு நீ திருந்தவே மாட்டேன் அப்படிங்கும்போது, என் வீட்டு பத்திரம் என்கிட்ட தானே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஓம் பத்திரம் உன்கிட்ட தான் இருக்கணுமா, அதை என்கிட்ட கேட்டால் நான் இருந்திருக்க போகிறேன், நீ பண்ணதெல்லாம் பார்க்கும்போது அந்த பத்திரம் அவன்கிட்ட இருக்கணும்னு இது பண்ண மாதிரி தெரில, விஜயாவுக்கு பத்திரம் வேணும்னா என் பத்திரம் எனக்கு வந்து அவனுக்கு பேசுவதை தவிர்த்து இப்படி எல்லோரும் தூங்கும்போது போய் பத்திரத்தை இருக்க மாட்டான், கண்டிப்பாக இதில் ஏதோ ஒன்று இருக்குது, மனோஜ் நீ பத்திரத்தை சொன்னியா நம்மையா அப்படிங்கிறப்பா அப்படி அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு அப்படின்னு தோணுது, பத்திரத்தை கொண்டா அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுருக்காங்க. இங்கே விஜயா நினைக்காங்க, இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது, மனோஜன் கடை போகிறது தான் அப்படின்ட்டு இருக்கும்போது மனோஜுக்கு ஒன்றும் ஓடலை. கொஞ்சம் நேரம் கழித்து நேராக வாசன் வீட்டில் போய் இருக்காங்க. என் கடை இளம்போது மாதிரி இருக்குது, நம்ம சொந்தக்காரங்களே நீங்கள் தான் பெரிய பணக்காரங்களாக இருக்கீங்க, எப்படியாவது எனக்கு ஒரு 40 லட்ச ரூபா தந்தீங்கன்னா என் கடையை இளம்போட வச்சு நான் நிப்பாட்டிடுவேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் வாசவன் சிரிக்கிறாரு. நான் ஏன் சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த 40 லட்ச ரூபா இருந்தால் நீங்கள் எப்போ தருவீங்க, உங்களை நம்பிலாம் தர முடியாது, இதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, என் மவளையும் மருமனையும் எங்கள் வீட்டோடு வருது மாதிரி நீ பண்ணிட்டேன்னா உன் கடைக்கு கொடுக்க வேண்டிய கடனை கடை வச்சு வாங்கிக்கலாம், கடன் 40 லட்சம், அந்த 40 லட்சம் ஒரே நிமிஷத்துக்கு வந்துருந்தேன் அப்படிங்கிறாங்க.
இந்த மனோஜ் எப்படி பண்ணால் இந்த சூதியும் ரவியும் நம்ம வீட்டை விட்டு பிரித்து கொண்டு இந்த வாசல் வீட்டில் வைக்கலாம்னு சொல்லி பயங்கரமாக பிளான் பண்ணுறாங்க. மொட்டை சுந்தர் சொல்கிறாரு, இது உனக்கு தேவையில்லாத வேலை, நீ இப்படி பண்ணுறது மட்டும் அந்த தம்பியை முத்துக்கோ உங்கள் அப்பாவுக்கோ என் குடும்பத்துக்கோ தெரிஞ்சு அவ்வளோதான், நீ சின்ன பண்ணமாக இருவ அப்படிங்கிறாங்க. மனோஜ் முடிச்சிட்ருக்காரு.